அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த எனது உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறப்பு என்ற ஆரம்பத்தையும் மரணம் என்ற முடிவையும் இவை இரண்டிற்கும் இடையில் வாழ்க்கை எனும் பாலத்தையும் அமைத்திருக்கிறான். நமது முன்னோர்கள் அவர்களது முடிவை சந்தித்து விட்டார்கள். நிகழ்காலத்தில் வாழ்க்கை எனும் பாலத்தில் நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நாமும் அந்த முடிவை அடைவோம். என்றால் எதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பிறப்பு, வாழ்க்கை, மரணம் என்ற நிரந்தரம் இல்லாத இந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு வழங்கியிருக்கிறான்? எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நாம் அனைவரையும் படைத்திருக்கிறான்? அவன் நம்மை படைக்கும் நேரகட்டத்தில், இந்த உலகத்திற்கு நம்மை வரவழைக்கும் நேரகட்டத்தில் அவனது நோக்கம் என்னவாக இருக்கும்? நாம் இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? நமக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ வேண்டுமா? அதல்லது ஹலால் ஹராம் என்ற பாகுபாடின்றி எந்த செயல் வேண்டுமானாலும் நமக்கு பிடித்த செயலை செய்யலாமா? அதற்கு தான் அல்லாஹ் இந்த வாழ்க்கையை வழங்கி இருக்கிறானா? இல்லை. அல்லாஹ் கூறுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைத்திருக்கிறேன். நமது கடைசி மூச்சு வரையிலும் நாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனுக்கு இபாதத்து செய்ய வேண்டும். இதற்காக மட்டும்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். அப்போது இந்த உலகத்தில் சொகுசுகளான காரு, வீடு இதெல்லாம் ஆசைப்படக்கூடாதா என்று கேட்டால் அப்படி இல்லை. காரணம், ஒரு மனிதன் வேலை முடித்து வீட்டிற்கு செல்லும் போது அவனது வீட்டாருக்காக உணவு போன்ற ஏதாவது ஒரு பொருளை வாங்கி செல்வான். அவனது நோக்கம், அவனது லட்சியம் வீடு செல்வதாக இருந்தாலும் அந்த பொருள் அவனுக்கும் அவனது வீட்டாருக்கும் தேவையானதாகும். அதனால் தான் அதை வாங்கி செல்கிறான். இதே போலத்தான் இந்த சொகுசுகளான காரு, வீடு இதெல்லாம் நமக்கு தேவையானது. நமது நோக்கம், நமது லட்சியம் மறுமையில் வெற்றி பெறுவதாக இருந்தாலும் கூட காரு, வீடு போன்ற சொகுசுகள் எல்லாம் நமக்கு தேவையானதாகும். அதற்காக தான் அதை நாம் வாங்குகிறோம். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை, அதை ஆசைப்படலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலக சொகுசுகளை அனுபவிப்பதற்காக, இந்த உலக சொகுசுகளை வாங்குவதற்காக ஒருபோதும் அல்லாஹுவை வணங்குவதை நிறுத்தி விடாதீர்கள், அதை தவிர்த்து விடாதீர்கள். அல்லாஹுவை வணங்குவதற்காக, அல்லாஹுவின் வழிமுறையை பின்பற்றுவதற்காக சொகுசுகளை நாம் விடலாம். ஆனால் சொகுசுகளை அனுபவிப்பதற்காக வணக்கத்திற்குரிய ரஹ்மானான ரப்பை வணங்குவதை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். வாழ்க்கை என்பது மைதானத்தில் விளையாடும் ஒரு விளையாட்டை போலத்தான். அந்த விளையாட்டை விளையாடுவதற்காக நிறைய அணிகள் வருவார்கள். அவர்களது உழைப்பை மொத்தமாகவும் அந்த விளையாட்டில் செலுத்துவார்கள். விளையாட்டின் முடிவில் தான் யாரு வெற்றியாளர்கள் என்றும் யாரு தோல்வியாளர்கள் என்றும் தெரிய வரும். ஆனால் அங்கே பங்கு பெற்ற அனைத்து அணிகளின் நோக்கம் ஒன்றுதான், வெற்றி. இதே போல்தான் நமது வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வாழும் நாம் ஒவ்வொருத்தரும் போட்டியாளர்கள். நமது அனைவரின் நோக்கம் ஒன்றாக தான் இருக்க வேண்டும், வெற்றி. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும். அது மட்டுமே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் நம்மில் யார் வெற்றியாளர்கள் என்றும் யார் தோல்வியாளர்கள் என்றும் தெரிய வரும். வெற்றியாளர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கம் என்ற பரிசும், தோல்வியாளர்களுக்கு நரகம் என்ற தண்டனையும் வழங்குவான். நாம் வெற்றியாளர்களின் பட்டியலில் வர வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித்தந்த அந்த ரூல்ஸை பின்பற்றி நாம் வாழ வேண்டும். என்றால் மட்டுமே வெற்றி அடைய முடியும். ஏறி போனால் 60 70 வருடம் மட்டும்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம். நிரந்தரமில்லாத இந்த உலகத்திற்காக நிரந்தரமான உங்களது மறுமை வாழ்க்கையை பறிகொடுக்க ஆசைப்படுகிறீர்களா? அதல்லது சுகசுந்தரமான சுவனத்திற்காக உங்களது இந்த வாழ்க்கையை அல்லாஹுவிற்காக வாழப்போகிறீர்களா? இந்த சிறு பயணத்தில் நமக்கு ஒரு சிறிய உதவி செய்த ஒரு மனிதனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால், நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்வையும் வழங்கிய அல்லாஹுவிற்கு நாம் காலம் முழுவதும் நன்றி செலுத்த வேண்டும். அவனுக்கு செய்ய வேண்டிய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, தர்மம், தானம் எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை எல்லாம் படித்து நமது வாழ்க்கையை பாடமாக்கி வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் கிருபையால் நாம் கண்டிப்பாக வெற்றி அடைவோம். ஆகையால் அன்பார்ந்த எனது உறவுகளே, நமது ரூஹ் நமது உடம்பிலிருந்து பிரியும் வரை அல்லாஹுவை வணங்கி வாழ்வோம். அல்லாஹுவை மட்டுமே வணங்குவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவரையும் சொர்க்கவாசிகளில் சேர்ப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.